ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேன்கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான பொருட்கள் இருந்தால் போதும், 15 நிமிஷத்தில் ஈஸியாக பஞ்சு மாதிரி டோரா பேன்கேக் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்ரேஷனை பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்குவோம். அதில் 4லிருந்து 5 ஸ்பூன் அளவு ஜீனியை சேர்த்துக்குவோம். இதை ஒரு விஸ்க் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா நுர வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் தேன், 1/2 ஸ்பூன் அளவு வெனிலா ஃப்ளேவர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா ஃப்ளேவர் ஆப்ஷனல் தான். வெனிலா ஃப்ளேவர் சேர்க்குறதால முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சல்லடையில் 1/2 கப் அளவு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ இது சலிச்சு உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாவை முட்டையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இட்லி மாவு எப்படி இருக்குமோ அதே பதத்தில் இருக்கணும். மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்குவோம். மாவு ஊறுறதுக்குள்ளே சாக்லேட் க்ரீம் நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்ககிட்ட சாக்லேட் க்ரீம் அப்படி இல்லைன்னா சாக்லேட் சிரப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க எப்படி ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாக்லேட் க்ரீம் ரெடி பண்ண 5 ரூபாய் ஹாப்பி பிஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த பிஸ்கெட்டை உடைச்சி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுவோம். சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்த இந்த பிஸ்கெட் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுவோம். மாற்றிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். அவ்வளோதாங்க, சாக்லேட் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இதை பேனில் ஊற்றி வேக வச்சு எடுத்துடுவோம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரே இடத்துல ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் ஊற்றிக்கோங்க. மாவை தேய்ச்சிலாம் விட தேவையில்லை. பாருங்கள், இப்படியே நம்ம விட்டு வேக வச்சிடலாம். மாவு சூடாக சூடாக பபிள்ஸ் வருது பாருங்கள். கீழே நல்லா வேகவும் மேலே ஈரமாக இருக்க மாவு ஃபுல்லாக ட்ரை ஆகும். இப்போ இதை திருப்பி போட்டு அதை ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துப்போம். வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நீங்கள் மாவு ஊற்றும் போது ஒரு கரண்டி அந்த மாதிரி அளவு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் ஈவனாக வரும், ஒரே சைஸில். பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் க்ரீமை அப்ளை பண்ணிடலாம். ரெடி பண்ண பேன் கேக்கோட நடுவில் இந்த மாதிரி ரெடி பண்ண சாக்லேட் க்ரீமை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மேலே இன்னொரு பேன் கேக்கை இந்த மாதிரி திருப்பி வச்சு ஓரங்களில் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடும்போது 2 பேன் கேக்கும் நல்லா ஒட்டிக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கேக்கையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான டேஸ்டியான டோரா பேன் கேக் ரெடி. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். ஹோல்ஸ்லாம் சாக்லேட் க்ரீம் நல்லா இறங்கி சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது. வெறும் 15 நிமிஷத்தில் பஞ்சு மாதிரி பேன் கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதை குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.